எழுதுகிறோம், எதற்காக எழுதுகிறோம் என்பதில் தெளிவு மற்றும் தீர்க்கம் இருந்ததாகவே தோன்றுகின்றது. எல்லாவற்றிற்கும் சமூகம்தான் ஊற்று உட்பட நாம் அனைவரும் அன்றாட வாழ்வில் செய்யும் நிகழ்வுகள் தான் சிந்தையை முடிவெடுக்க விடுகின்றது. அப்படி பார்த்தால் எத்தனை சம்பவங்கள் இந்த சமன் நாடகத்தை தோற்றுவித்திருக்க கூடும். இதோ உங்கள் முன் சமன். சென்னையிலிருந்து வந்திருக்க நாடக சமன் சொன்னாங்க. What's that?
சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ போ. மகளை வளர்த்து மருமகளா விட்டு வளர்ந்து ஒரு மகளை மருமகளை தன் மகளுக்கு சமனா பார்க்கடா பார்வை, சமனற்ற பார்வை, பயனற்ற பார்வை, போர்வைக்குள் பார்வை, ரத்தவந்தவென்ற பார்வை, தொப்புள்கொடி என்ற பார்வை, சொந்தம் என்ற பார்வை. போர்வை பார்வை தீர்வை தராது, மாறாக சோலைதான் தரும். ஆகவே இப்போர்வையை நீக்க கற்றுக் கொள்ளுங்கள். யாவரும் சமமாக தெரிய வாய்ப்பு இருக்கு. சமமாக தெரிய உட்பட ஏனைய பிற கணித குறியீடுகளை பயன்படுத்துங்கள். அன்பை கூட்டுங்கள், பண்பை பெருக்குங்கள், கோபத்தை களையுங்கள், பாசத்தை நிறைவேற்றம் செய்யுங்கள், சோகத்தின் பாகத்தை வகுத்து விடுங்கள். அட கணித நடைமுறைப்படுத்துங்கப்பா. கூடவே மனிதத்தையும் நடைமுறைப்படுத்துங்க. மனிதம் உலகெங்கிலும் ஒரே சொல், வேறு சொல். ஆனால் எத்தனை வேற்றுமைகள்! ஆப்பிரிக்க மனிதனோ அமெரிக்க மனிதனோ சமரில்லை, ஆசிய மனிதனோ ஐரோப்பிய மனிதனோ சமரில்லை. கூத்து சொல்வதெல்லாம் நம்பினார்கள். கேடயர்கள் என்ற பாணியில் நம்மை சுத்தி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள், கேட்ட கதைகள் 8 வடிவம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் நச்சு புண்ணாக சமுதாயத்தில் குறையோடு கிடக்கின்ற பட்சத்தில் அவ வெறும் கதை தானே அப்படின்னு எப்படி கடந்து விட முடியும்? எல்லாம் ஏற்றத்தாழ்வை வரைமுறைப்படுத்தும் கதைகள், நடைமுறைப்படுத்தும் கதைகள். சமன் கணக்கில் மட்டுமே சமப்படுத்தப்படுவது சமன், கணக்கில் மட்டுமே சமப்படுத்தப்படுவது சமன். ஆணுக்கு மேடு பெண்ணுக்கு பள்ளம், பெண்ணுக்கு மேடு ஆணுக்கு பள்ளம், எல்லாம் சமப்படுத்தப்படுதா இயற்கைப்படுத்து மானுட சேர்க்கை தருவதுதான் இங்க எல்லாம் வகைப்படுத்தப்படுது. பெண்ணியம் பேசும் அத்தனை பெண்களும் கண்ணியம் காப்பதில்லையா? நான் சொல்லல, ஆனால் இந்த வாதி கூட்டு தொடர்ந்த வாதிகள் வாதம். அப்படி அந்நியம் பேசும் அண்ணல் தான் மட்டும் சுதந்திரமாக நின்று கொண்டு கற்பை என்ற பெயரில் பெண்களை மட்டும் கூடியிருப்பதா சமம்? ஒரு ஊர்ல அழகான குழந்தை. இல்ல, குழந்தை. நான் இந்த adjective, பெயர், குறி, சொல், அழகான குழந்தைன்னு. குழந்தைனாலே அழகு தானே. இல்ல, குழந்தைனாலே அழகு தானே. அது என்ன அழகு அழகுன்னு சமனை உடைக்கிற வேலை? இந்த மதிப்பீட்டு வார்த்தைகள் எப்பவுமே குழப்பத்தை தான் விளைவிக்கும். போட்டி மனப்பான்மை தூண்டும். நீங்க அழகுல நினைக்கிற அந்த குழந்தை இன்னொருத்தருக்கு அழகா தெரியறதுக்கு எத்தனை சதவீத நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா? சரி, கட்டி போட்டு வாழும் வாழ்க்கை வாழ்க்கையா இல்ல குட்டி போட்டு வாழும் வாழ்க்கை வாழ்க்கையா? கட்டி போட்டு வாழும் வாழ்க்கை அப்படின்னு வட்டி போட்டு வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? குட்டி போட்டு வாழ்வது விலங்கினங்கள். குட்டி போட்டு வாழ்வது விலங்கினங்கள். மனித விலங்கு போட்ட குட்டியை பேணி காத்து குடும்பம் காப்பதில் பேறு பெற்றுக் கொண்டுதான் மனித நாகரிகமா என்னவோ. நாகரிகமா காதலை வெளிப்படுத்துற வழி காதல். காதல் காதல்ல, முறுதலை காதல், விடுதலை காதல். முறுதலை காதல் சமனை கோரும், இருதலை காதல் சமனை சேரும். காதலும் சமநிலை முயற்சிதான், எதிர்பார்ப்பையும் சமநிலை முயற்சிதான், நட்பாளையமும் சமநிலை முயற்சிதான். தன் இணையரை தான் தேர்ந்தெடுக்க பெறுகிற தனிப்பட்ட சுயம்தான் காதல். தன் இணையரை தானே தேர்ந்தெடுப்பதில் பெரிய சுயம்தான் காதல். காதல் ஒரு சுதந்திரவாதி. அதே போல் காதல் ஒரு சுதந்திரவாதிகள் தான். ஆனா காதலுக்கு அர்த்தம் என்று சரியா புரிஞ்சுக்கணும்னா தோணுது. சரியா சொல்லணும்னா சொத்து பறிக்கிற வழியா மட்டும்தான் பார்க்கப்படுது. ஒரு புத்தியில பின்னி பிணைஞ்சு கிடக்கின்ற ஜாதி, மதம், இனம், பணம் கடந்து குணம் சார்ந்து வருவதான் காதல். ஒரு வகையில மனிதன் அடிப்படை உணர்ச்சியாக போகின்ற காதல் இடையில் வந்த வர்க்க வேறுபாட்டை தூக்கி பிடிக்கணும், தக்க வைத்து சொல்ல நினைக்க மட்டும்தான் காதல் கசக்கும். வர வர காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, கசக்குதையா, கசக்குதையா. சமமான சினை முட்டையோடு அணு சேர்த்தால்தான் உருவமே உருவாகும். ஏன்னா முட்டை மட்டுமே வெளிப்படும். சமமான அணு கிடைக்காத போது வெளிவர சன முட்டை மட்டும் தீட்டுனா அதை நீட்சியான நீயும் தீட்டுனா ஒத்து
வன்புணர்வு செய்வது இருவரும் சமநிலையில் இருக்கும் தருணம்.
வேண்டிய துகள்வின் அளவை பொறுத்தான தீர்வு செய்ய முடியும். மண்ணை செலுத்தல மாவை செலுத்தா, மாவை செலுத்தல மண்ணை செலுத்தா. சமணற்ற சமூக கட்டமைப்பு கடைய வழியே இல்லையா? இருக்கு. இருக்கு, நிச்சயம் இருக்கு. முதல்ல நம்மளை சுத்தி எது நடந்தாலும் நமக்கு என்னன்னு கடந்து போகாதீங்க. எங்கேயோ நடக்கிற பிரச்சனை நாளைக்கு நமக்கும் நடக்கும் இல்லையா? அதனாலதான் சமனற்ற கட்டமைப்பை உடைத்தெடுக்க ஒரு வழி. சமூக நீதி அப்படின்னா சமூக அரசியல் பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியை எல்லாருக்கும் சமப்படுத்துறது. அது நோக்கம். அதிகார பகிர்வு. எல்லா நிலையில இருக்கிறவங்களையும் அதிகார மையத்தை நோக்கி நகர்த்தணும். தனக்கு நடந்த ஒழுங்குமுறைய வேற யாருக்கும் நடக்காம பாத்துக்கணும். அதுதான் அப்படி பண்ணலனா அது அபத்தமான மனநிலை. இன்னும் சொல்ல போனா ஆபத்தான மனநிலை கூட. சரி, நான் மட்டும் தப்பிச்சுட்டு தான் நினைக்கிற மனதில்ல. அது ஒரு வகையான மாயை. ஆமா, நான் ஏன் கண்ணாடி முன்னாடி நின்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? ஏன்னா நான் ஒரு சமூக விஞ்ஞானி. எஸ், ஐ ஆம் சோசியல் சயின்டிஸ்ட். சமூகத்துல நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆனா நான் மத்தவங்கள மாதிரி மிஷினை மட்டுமே ரிப்பேர் பண்ண போகாம மனுஷங்களோட மனசுல இருக்கிற வக்கரங்களையும் அதோட மூல நோயையும் அதை தீர்க்க தடுமாற பிரச்சனையையும் சமூக சமண இருக்கிற எண்ணங்களையும் கலைய வேண்டியது என்னுடைய வேலை இல்லையா? ஆமா, அதனாலதான் சோசியலிஸ்ட். நாளை நடக்கிற சமத்துவ நிகழ்ச்சியில நான் பேச போறேன். அதுக்கான முன் ஏற்பாடுகள் தான் இது. ஆமா, இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கைத்தட்டு இருக்குமா? கைத்தட்டா முக்கியம். கொண்ட கொள்கையும் கருத்தும் தான் முக்கியம். எங்க இப்ப மறுபடியும் கைத்தட்டுங்க. உங்களை எல்லாருமே என்னுடைய கற்பனை முகங்கள். உங்களை எல்லாருமே கற்பனை பண்ணி தான் இந்த கதையை எழுதியிருக்கேன். இதோ அந்த வெள்ளை சட்டைக்காரன், இதோ இந்த புழு சட்டைக்காரன், இவங்க எல்லாரும் என்னுடைய நிகழ்வுக்கு வருவாங்கன்னு முன்கூட்டியே தெரியும். ஏன்னாக்கா என்னுடைய கற்பனை முகங்கள் நீங்க எல்லாம். இந்த நிகழ்வுக்கு வந்தது மூலமா நீங்க எல்லாரும் என்னோட கற்பனைய, என்னோட எண்ணத்தை சமநிலைப்படுத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. சமரற்ற சமூகங்களை சரி பண்ற நோக்கத்தோட நீங்கள் செல்லம்.
துணைவேந்தர் குழுக்கள் மற்றும் பதிவாளர் ஐயா, அனைத்து முதல் தலைவர்கள், பேராசிரியர்கள், துறை பேராசிரியர்கள், முக்கியமாக ஆழி இங்கே வந்து ஒரு பேராசிரியர், எங்களுக்கு வந்து என்னைக்குமே ஒரு அன்பு ஆழி